Hello students, welcome to our JMDM Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.4ல உள்ள 13th, 14th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 13th sum பாருங்க, draw the two tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. Also measure the length of the tangent அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க 2 tangent வந்து நம்ம இதுல draw பண்ண போறோம். So அது வந்து எப்படி இருக்கும், which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. So 5 cm circle draw பண்ணிட்டு அந்த சென்டர்ல இருந்து 10 cm away அந்த டிஸ்டன்ஸ்ல அந்த ரெண்டு டான்ஜென்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த டான்ஜென்ட்டோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோ அது இதுதான், நான் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, 5 cm சர்க்கிள் வரைஞ்சிட்டு இது 10 cm தூரத்துல ஒரு பாயிண்ட் வந்து வருது. சோ அங்க இருந்து ரெண்டு டான்ஜென்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 5 cm காம்பஸ் எடுத்து 5 cm எடுத்து ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணலாம். நமக்கு 5 cm எடுத்துக்கலாமா? ஸோ நான் 5 cm எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அது நம்ம அந்த சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் ஓன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சென்டருக்கு ஓன்னு மார்க் பண்ணிட்டு அப்புறமா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, draw the two tangent from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நீங்க ஸ்கேல் எடுத்துட்டு 10 cm வந்து மெஷர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஓல இருந்து 10 cm எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இதில் வருது கரெக்டா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம், பின்னு நேம் கொடுத்துக்கலாமா. ஸோ இது வந்து எவ்வளவு நமக்கு 10 cm. ஓகேவா? ஸோ இது 10 cm நம்ம எழுதிக்கலாம். இனி அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு டான்ஜென்ட் டிரா பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ இந்த ஓபி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து டிரா பண்ண போறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிஏ சென்டரா வச்சு மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு என்ன பண்றோம், மேல ஒரு ஆர்க், அதே போல கீழே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டோமா. அதே போல அடுத்தது இந்த ஓவர் சென்டரா வச்சு ஆல்ரெடி டிரா பண்ணோம் இல்லையா ஆர்க்கு, ஸோ அந்த ஆர்க்கு மேல ஒரு கட்டு, அடுத்தது அதே சேம் மெஷர்மெண்ட்டை இங்க கீழே வந்து ஆல்ரெடி டிரா பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஆர்க்குக்கு மேல இன்னொரு கட்டு. இது எனக்கு ஜாயிண்ட் ஆகல, ஸோ அதனால நான் மறுபடியும் என்ன பண்றேன், பிஎஸ் சென்டரா வச்சு அந்த ஆர்க்கை நீட்டி விட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு இது வந்து சர்க்கிளோட ஒட்டி வருது. ஸோ உங்களுக்கு வந்து இங்க தள்ளி இப்படியும் இங்கே எப்படியும் தள்ளியும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ஒட்டி தான் வரணும்னு கிடையாது, நமக்கு கரெக்டா அதனுடைய சென்டர் தான் இல்லையா. அதாவது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ரெண்டு சைடு ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கிறது தான் இது. ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல அது வர்றதுனால நான் இதுல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துக்கிறேன், நான் எம்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது நம்ம எடுக்கிறத பொறுத்து சில டைம் வந்து கொஞ்சம் தள்ளி இங்கேயும் வரும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த எம் இருக்கு இல்லையா, இந்த எம் சென்டரா வச்சு எம்ஓ அல்லது எம்பிய ரேடியஸா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். ஸோ இப்போ நான் இங்க எம்ஓ எடுத்துட்டேன், அதே போல எம்பியும் கரெக்டா வருதா அப்படின்னு பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு அதுவும் கரெக்டா வருது. ஸோ அது கரெக்டா வருதா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணிட்டோமா. ஸோ இப்போ இன்னொரு சர்க்கிள் நமக்கு கிடைச்சிருச்சா. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இப்போ செகண்ட் வரைஞ்ச சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்ச சர்க்கிள்ல வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அல்லது மீட் ஆகுதோ
அந்த பாயிண்ட வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஏன்னு நேம் கொடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து நான் என்னென்ன பின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டேன்ஜென்ட் ட்ரா பண்ண போறோம். ஸோ டேன்ஜென்ட் எப்படி வர ட்ரா, இதை வந்து ரேடியஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஓல இருந்து ஏ வரைக்கும் இந்த ரேடியஸை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல ஓல இருந்து பி வரைக்கும் உள்ள ரேடியஸையும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நம்ம எவ்வளோ எடுத்தோம், 5 சென்டிமீட்டர் எடுத்தோம் இல்லையா? இது 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் எடுத்தோம். இனி நமக்கு டேன்ஜென்ட் வந்து டிரா பண்ணணும். ஸோ நான் அந்த பீல இருந்து இந்த இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த ஏக்கு வந்து நான் டேன்ஜென்ட் டிரா பண்ண போறேன். ஸோ அவ்வளோதான், கரெக்டாக அந்த பாயிண்டோட நம்ம டிரா பண்ணணும். அதே போல இங்க பீல இருந்து பிக்கு ஸோ இப்போ நம்ம 2 டேன்ஜென்ட் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ நான் பாருங்க, இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸ் வந்து இந்த டேன்ஜென்ட்டுக்கு ரேடியஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு தி டேன்ஜென்ட் வந்து நாட்டிய பாயிண்ட் ஏல வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஆங்கிள் வந்து என்னவா தான் இருக்கும், 90 டிகிரியா தான் இருக்கும். ஸோ இது 90 டிகிரினா இதுவும் அதே தான், இதுவும் 90 டிகிரியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை வந்து மெஷர் பண்ணி நம்ம டேன்ஜென்ட் லென்த் ஆஃப் தி டேன்ஜென்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டேன்ஜென்ட்னா இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு மெஷர் பண்ணும்போது எனக்கு 8.7 வருது. ஓகேவா? ஸோ 8.7 வருது, 8.7 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம பித்தகரஸ் தியரம் இருக்கு இல்லையா, பித்தகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நமக்கு இந்த ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா அந்த டேன்ஜென்ட் வந்து. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுறதுனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ அதனால இது நம்ம பித்தகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நமக்கு ஓபி வந்து 10 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ ஓஏ ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ இந்த ரெண்டு சைடும் தெரியறதுனால இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆங்கிள் 90 டிகிரி இருக்கிறதுனால இதனுடைய ஆப்போசிட் சைடு இதுதான் நமக்கு ஹைபாட்னியூஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னியூஸ்ல இருந்து சம் ஆஃப் தி ஒரு சைடு தான் நமக்கு தெரியும், இன்னொரு சைடு தெரியாது. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ஆஃப் தி இன்னொரு சைடை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி ஹைபாட்னியூஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இன்னொரு சைடு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிட்டு தான் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், வித் ஓஎஸ் சென்டரா எடுத்துட்டோம். டிரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் எடுத்தோம். அடுத்த டிரா எ லைன் ஓபி வந்து 10 சென்டிமீட்டர். டிரா எ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஓபி விச் கட்ஸ் ஓபி அட் எம். அப்புறமா வித் எம்எஸ் சென்டரா வச்சு அண்ட் எம்ஓஎஸ் ரேடியஸ் எடுத்துட்டு டிரா எ சர்க்கிள் விச் கட்ஸ் ப்ரீவியஸ் சர்க்கிள் அட் ஏ அண்ட் பி. Join AP and BP. AP and BP are the required tangents. Thus the length of the tangents are P and PB 8.7 centimeter. ஓகேவா? ஸோ நமக்கு PA 8.7 இருக்கனால கண்டிப்பா இந்த PBயும் நமக்கு 8.7 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? வெரிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கலாம், இந்த ரைட் ஆங்கிள் எடுக்கலாம் இல்லையா. இன் தி ரைட் ட்ரையாங்கிள் என்ன ஆங்கிள், ஆங்கிள் POA. இந்த ரைட் ட்ரையாங்கிள் PO எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ இதுல வந்து நம்ம ஹைபாட்னியூஸ் என்ன வருது, நமக்கு PA வருது இல்லையா. ஸோ அப்போ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், இது ஹைபாட்னியூஸ் வந்து இதுதான் இல்லையா, ஓபி ஸ்கொயர். ஸோ அப்போ அதில் ஹைபாட்னியூஸ்ல இருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். ஹைபாட்னியூஸ் மைனஸ் இன்னொரு சைடு எது நமக்கு OA ஸ்கொயர். நமக்கு இது தெரியாது. ஸோ தெரியாத இது சைடு வேணும்னா நமக்கு பெரிய பகுதி ஹைபாட்னியூஸ் தான். அந்த பெரிய பகுதியில இருந்து ஒரு சைடை நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இன்னொரு சைடு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ PA ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால அதை அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு OP ஸ்கொயர். OP ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 இல்லையா. ஸோ அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் OA வந்து 5 ஸ்கொயர். ஸோ அப்போ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மைனஸ் 25.
அப்போ PA equal to 75. So PA square equal to 75 வருதா? அப்போ PA என்ன வரும்? Square root of 75. So இதுக்கு square root of 75க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். So அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம 2 டிஜிட்டா தான் எடுப்போம் இல்லையா? இப்போ நமக்கு இருக்கிறதே 2 டிஜிட் தான் இருக்கு, 75 தான் இருக்கு. ஸோ அப்போ 75 நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். 75 வந்து பக்கத்துல 75க்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அது பக்கத்துல உள்ள நம்பர் எது? நமக்கு 64 இருக்கு. 64னா அது எதையும் மல்டிப்ளை பண்ணா வரும்? 8 8s are 64 இல்லையா? ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 5ல 4 போச்சுன்னா 1, 7ல 6 போச்சுன்னா 1. ஸோ இப்போ நமக்கு இதை வந்து 8 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். 8 2s are 16. ஸோ இப்போ நமக்கு இது வந்து இன்னொரு நம்பரை இங்க கொண்டு போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இது சின்ன நம்பர். ஸோ அதனால நான் இங்க பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 வந்து நம்ம 2 0. ஸோ பாயிண்ட் 2 0 வச்சிங்கன்னா ஸோ 2 0 சேர்த்து தான் நம்ம இறக்கணும். ஏன்னா லாங் டிவிஷன் மெத்தட்ல 2 2 தான் நம்ம 2 டிஜிட்டா தான் நம்ம எடுப்போம். ஸோ அதனால இறக்கும் போது 2 டிஜிட் 2 0 போட்டு தான் நம்ம இறக்கணும். ஸோ அப்போ இப்போ 1000 100 பக்கத்துல எந்த நம்பர் வருது, எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா வருது அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இப்போ நான் 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன்னா 5 இங்கேயும் 5 போட்டேன்னா 165 into 5 என்ன வரும்? 5 5s are 25, மீதி 2 6 5s are 30, 32 1 5 5 5 plus 3 8 தான் வருது. ஸோ அப்போ அது வராது. அப்போ 107 போட்டு பார்க்கலாமா? 7 7s are 49, மீதி 4 6 7s are 42, 42 plus 4 46, 1 7 is 7, 7 plus 4 11, 169. இது வந்து ஜாஸ்தியா போயிருது இல்லையா? நமக்கு இங்க 1100 தான் இருக்கு. ஸோ அங்க வந்து ஜாஸ்தியா போகுது. ஸோ அப்போ 6 தான் கண்டிப்பா போகும். 6 போனா என்ன வரும் பாருங்க? 6 6 are 36, மீதி 3 வருதா? 6 6 are 36, 36 plus 3 39. ஸோ மீதி 3 166, 6 plus 3 9, 996 வரும். ஸோ அப்போ 6 இங்கேயும் 6 போட்டீங்கன்னா 996. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 10ல 6 போச்சுன்னா 4, 9ல இது போச்சுன்னா 0. இங்க வந்து 0 இருக்கும். இங்க 1 எடுத்துட்டோம்னா 10, 10ல 9 போச்சுன்னா 1, 104 இல்லையா? ஸோ இப்போ மறுபடியும் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுங்க. 6 2s are 12, மீதி 1 இருக்கா? 8 2s are 16, 16 plus 1 17, 172 வருது. இப்போ நம்ம அடுத்தது மறுபடியும் 2 0 போடுறோம். 2 0 போடும்போது இது பக்கத்துல உள்ள நம்பர் எது போட்டா வரும்? இப்போ 5 எடுத்து பார்க்கலாமா? 1 7 2 5 எடுத்தீங்கன்னா 5 5s are 25, மீதி 2 5 2s are 10, 10 plus 2 12, மீதி 1 7 5s are 35, 35 plus 1 36, மீதி 3 1 5 5, 5 plus 3 வந்து 8 வருது. 8625 வருது. ஸோ நம்ம 6 போட்டு பார்க்கலாம். 6 போட்டா 1726 போடுங்க. 6 6 36, மீதி 3 6 2s are 12, 12 plus 3 வந்து 15, மீதி 1 இருக்கா? 7 6 are 42 இல்லையா? 36 ஆமா 42, 42 plus 1 43, மீதி 4 இருக்கா? 166, 6 plus 4 10. ஸோ 10,356 வருதா? ஸோ அப்போ 6க்கு போகும். 6 போட்டிங்கன்னா 10,356. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10ல 6 போச்சுன்னா நமக்கு 4, இங்க 9ல 5 போச்சுன்னா 4, இங்க 0, ஸோ 0 44 தான். ஸோ மறுபடியும் இப்படி நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு இங்க 8.66 இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், அதை இங்க வந்து 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டிஜிட் இங்க வந்து ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ரவுண்டா மாத்தணும்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்த ஒரு டிஜிட் வேணும்னா நம்ம இங்க 5 விட அதிகமா இருக்கிறதுனால நான் ஒரு டிஜிட் இங்க ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்துடும்? PA equal to 8.7 வந்துடும். ஓகேவா? ஸோ 8.7 சென்டிமீட்டர் இதான் வந்து எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ எனக்கு மெஷர் பண்ணதும் இதுவும் எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. ஸோ அப்போ நான் வெரிஃபை பண்ணது எனக்கு கரெக்டா இருக்கு. ஸோ அவ்வளோதான் 13th சம்.
அடுத்து 14th sum பாருங்க. Take a point which is 11 cm away from the center of a circle of radius 4 cm and draw the two tangent to the circle from the point. So same அதே same question தான். இங்க வந்து நமக்கு radius வந்து என்ன கொடுத்திருக்காங்க 4 cm கொடுத்திருக்காங்க. So radius வந்து 4 cm கொடுத்திருக்காங்க. அப்புறமா அந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 11 cm கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காம்பஸ் எடுத்து 4 cm எடுத்து ஒரு சர்க்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிரலாம். சோ நான் 4 cm எடுத்துட்டேன். எடுத்து நம்ம இப்போ ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிரலாமா? ஸோ நான் இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஓன்னு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சென்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இங்க இருந்து ஒரு 11 சென்டிமீட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வருதா? இதுக்கு வந்து நம்ம Pன்னு நேம் கொடுத்துக்கலாம். இனி அடுத்தது என்ன வரையணும் நமக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து நமக்கு டிரா பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் PA சென்டரா வச்சு மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ பாதிக்கு மேலே எடுத்தாதான் நமக்கு கரெக்டா வரும். ஸோ நான் எடுத்துட்டு என்ன பண்றேன் மேலே ஒரு ஆர்க் அதே சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு கீழே ஒரு ஆர்க் அப்புறமா ஓவர் சென்டரா வச்சு ஆல்ரெடி வரைஞ்சோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்க்குக்கு மேலே இன்னொரு ஆர்க் அதே சேம் மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சுட்டு கீழே ஒரு ஆர்க் வரைஞ்சோம் இல்லையா? அந்த ஆர்க்குக்கு மேலே இன்னொரு ஆர்க்கு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற ரெண்டு ஆர்க்கையும் நம்ம நீட்டி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது கரெக்டாக இதில் இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ இதுக்கு வந்து நான் எம்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓபி எவ்வளோ எடுத்தோம் 11 சென்டிமீட்டர் எடுத்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு நான் எம்னு நேம் கொடுத்துட்டு இனி என்ன பண்ணலாம் காம்பஸ் எடுத்து இந்த எம் சென்டரா வச்சு எம்ஓ அல்லது எம்பியை நான் ரேடியஸா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எம்பி அல்லது எம்ஓவை நம்ம ரேடியஸா எடுத்து ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணிடலாமா? ஸோ நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி வரைஞ்ச சர்க்கிளில் இப்போ நம்ம வரைஞ்ச சர்க்கிளும் ரெண்டும் வந்து எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மீட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஏன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பின்னு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? ஸோ அந்த பியையும் ஏயையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல இந்த பியையும் பியையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு டான்ஜென்ட். ஓகேவா? ஸோ டூ டான்ஜென்ட் வந்து இதுதான். இதுல வந்து இப்போ நம்ம ஒரு இந்த ரேடியஸை வந்து இதுல மார்க் பண்ணிக்கலாம். அதே இது கீழே இங்கேயும் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி டான்ஜென்ட் அட் தி பாயிண்ட் ஏல இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 90 டிகிரி. அதே போல் இங்கேயும் வந்து கண்டிப்பாக இது வந்து 90 டிகிரி தான். ஸோ இது 90 டிகிரியே இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு இதை வந்து இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள மெஷரை வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாமா எவ்வளோ வருதுன்னு? ஸோ எனக்கு கரெக்டா 10.2 வருது பாருங்க. ஸோ எனக்கு 10.2 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து 10.2 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இது ரைட் ஆங்கிள் இருக்க 90 டிகிரி இருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அப்புறமா நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன எழுதலாம் பாருங்க.
with center O, draw a circle of radius 4 cm. Draw a line, OP வந்து 11 cm. அடுத்து என்ன பண்ணோம், draw a perpendicular bisector of OP which cuts at M. So with MS center and MO as radius, draw a circle which cuts the previous circle at A and B. Join AP and BP. AP and BP are the required tangents. So the length of the tangents are PA equal to PB equal to 10.2 cm. So இது 10.2 இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு இதுவும் 10.2 தான் இருக்கும். ஓகேவா? சோ எனக்கு இதுவும் 10.2 தான் இருக்கு. சோ ரெண்டுமே நமக்கு 10.2 cm தான். சோ இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது அப்படிங்கறது பார்க்கலாமா? சோ வெரிஃபிகேஷன். சோ இன் ரைட் ஆங்கிள் என்ன ஆங்கிள் எடுத்துக்கலாம், நம்ம OAP எடுத்துக்கலாம். OAP ல பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ இது 90 டிகிரி இது இருக்கிறதுனால இதனுடைய ஆப்போசிட் சைடு வந்து OP, இதான் வந்து ஹைபாட்னியூஸ். சோ நமக்கு இது தெரியும் இல்லையா, இது எவ்வளவு 4 சென்டிமீட்டர். சோ இது 4 சென்டிமீட்டர், அதே போல இதுவும் 4 சென்டிமீட்டர். சோ இப்போ இது 4 சென்டிமீட்டர் தெரியும், இது 11 சென்டிமீட்டர் தெரியும். சோ நமக்கு AP தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைபாட்னியூஸ் வந்து OP இல்லையா, நமக்கு தெரியாத சைடு வந்து AP. சோ அப்போ AP அல்லது PA. சோ நமக்கு PA கண்டுபிடிக்கணும்னா ஹைபாட்னியூஸ்ல இருந்து இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். சோ அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னியூஸ்ல இருந்து ஸ்கொயர் ஆஃப் தி சைட்ஸ் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் தி சைட்ஸ் அந்த இது கிடைக்கும். இப்போ நமக்கு PA ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் என்னது OP ஸ்கொயர் இல்லையா, மைனஸ் OA ஸ்கொயரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுடலாம். OP ஸ்கொயர் வந்து 11 ஸ்கொயர் மைனஸ் OA வந்து 4 ஸ்கொயர். ஸோ 11 ஸ்கொயர்னா என்ன எழுதுவோம், 121 மைனஸ் 16. 121ல 16 போச்சுன்னா என்ன வரும், இங்க 11 இருக்குமா, ஸோ இங்க 1 மாறிடும். ஸோ 11ல 6 போச்சுன்னா மீதி என்ன வரும், 5 வரும் இல்லையா. இங்க 110 105. ஸோ ஈக்குவல் டு 105. ஸோ PA ஸ்கொயர் வந்து 105னா PA வந்து என்னவா இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 105 இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 105 எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 டிஜிட்டாக எடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ இது இங்கே போயிடும். ஸோ 2 டிஜிட்டாக பிரிக்கும் போது இங்கே போயிடும். ஸோ 1 மட்டும்தான் இருக்கு. அப்போ 1க்கு வந்து 1 தான் வரும் இல்லையா. 1 1 சார் 1 தான். ஸோ 0 சப்ராக்ட் பண்ணும்போது 0, அடுத்தது 0 5 இறக்குறோம். இங்கே 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. ஸோ நமக்கு 5 வந்திருக்கு, சின்ன நம்பர். அதனால என்ன பண்றோம், 0 போட்டுட்டு நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்றேன், இங்க 2 0. ஸோ 2 0வை நான் இறக்கிக்கிறேன். ஓகேவா. 0 போட்டுக்கனால இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு 20ஆ மாறிடும். ஓகேவா. ஸோ கூடால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 500 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 20, இப்போ இது வராது. 20 கூட 2 போட்டீங்கன்னா 2 2 சார் 4 0 2 2 சார் 4 404 வருது. 3 போட்டீங்கன்னா 3 3 சார் 9 0 3 சார் 6 வந்துருது. ஸோ அப்போ 2 தான் வரும். 2 போட்டீங்கன்னா 2 2 சார் 4 0 2 2 சார் 4. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 10ல 4 போச்சுன்னா 6 வரும். இங்க 9 இருக்கும். ஸோ 9 96 வருது. ஸோ நமக்கு இது போதும், 10.2 போதும். அப்போ PA ஈக்குவல் டு 10.2 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு மெஷர் பண்ணும்போதே 10.2 சென்டிமீட்டர் தான் நமக்கு வந்தது இல்லையா. ஸோ அதனால நம்ம இதை எடுத்துட்டோம். 10.2 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். வெரிஃபை பண்ணியாச்சு, கரெக்டாக வருது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படி பிரிக்காமலே இப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 105 எடுத்திருக்கேன்னா, ஸோ நம்ம 2 டிஜிட்டா இதை தனியாக பிரிக்காம நான் 105ஆவே ஃபுல்லாக எடுத்தேன்னா 105 பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் நம்பர் இது நமக்கு 10 10s ஆர் 100 தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ 10 10s ஆர் 100 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 வந்துடும். ஸோ 10ஐ விட 5 சின்னது. ஸோ அதனால நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 10 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20 வந்துருதா. ஸோ இங்கே நம்ம 2 0 இறக்குவோம் இல்லையா. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் 2 2 தான் இறக்குவோம். ஸோ 500 வந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன தான் போடுவோம், ஃபர்ஸ்ட் இங்கே 2 தானே போட்டோம். ஸோ அதே போல் 2 போட்டிங்கன்னா 404
ஸோ 96 வரும். ஸோ இப்படியும் நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி தான் பண்றது. ஆனா உங்களுக்கு இது குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி டைரக்டாவே பண்ணிடலாம். 105 பிரிக்காமலேயே ஒரேடியா ஸ்கொயர் நம்பர் எடுத்து சப்ராக்ட் பண்ணி இந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ செய்யும்போது நமக்கு 10.2 சென்டிமீட்டர் தான் ஆன்சரா வருது. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.